ரொம்ப சூப்பர் டேஸ்டான ரோட்டு கடை ஸ்டைல் வடைக்கறி. இந்த வடைக்கறிக்கு எத்தனை இட்லி, தோசை உள்ள போகுதுன்னே தெரியாது. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த அளவு கடலைப்பருப்பு 1 கப்ப வந்து ஒரு 2 ஹவர் ஊற வச்சு, நல்லா இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு தவாவ நல்லா ஹீட் பண்ணிட்டு, அதில கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, இந்த மாதிரி அடை மாதிரி அந்த அரைச்ச கடலைப்பருப்ப தட்டிக்கீங்க. இப்போ இதில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, நல்லா சிம்ல வேக விடுங்க. இப்போ அடுத்து இந்த சைடு திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக விட்டு, இப்போ இந்த அளவு ஒரே மாரி கலர்ல வெந்து வந்திருக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு சட்னி ஜார்ல இந்த மாரி சும்மா ரஃப்பா பிச்சு போட்டு, பல்ஸ் மோட்ல இந்த அளவுக்கு கொரப்பா அரைச்சு எடுத்துக்குங்க. இந்த அளவு இருந்தா தான் நமக்கு டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 குச்சி கருவேப்பிலை இலை, 1 பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் வதங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 கீறுன முழு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சமா, புதினா கொஞ்சமா சேர்த்துக்குங்க. இது வந்து நம்ப ரோட்டு கடையில பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் இதுவாவே சேர்ப்பாங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி குழஞ்சு வெந்துருச்சு. இப்போ இதில 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காஞ்ச மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. இப்போ நம்ப அரைச்சு வச்சோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு அடை, அத வந்து இது கூட சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் கோட் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில ஒரு 2 1/2 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவோ அது உங்க விருப்பம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நான் வந்து இந்த கடலைப்பருப்பு மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சு வச்சுக்கங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜ்ல இத கொஞ்சமா சேர்த்து இந்த மாரி கலந்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து திக்னஸும் இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் விட்டு எடுத்தீங்கன்னா, நல்லா சூப்பர் டேஸ்ட்டான ரோட்டு கடை ஸ்டைல் வடைக்கறி ரெடி ஆயிடும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பூரி, சப்பாத்தின்னு. இது நீங்க செஞ்சீங்கன்னா, இதுக்கப்புறம் கறி குழம்புலாம் வந்து செகண்ட்ல போயிடும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க.